Hi friends, welcome to Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மெக்சிகன் சிக்கன் ஷவர்மா. அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 250 கிராம், சிக்கன் 65, மிளகாத்தூள், black salt, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கேசரி கலர், லெமன் ஜூஸ், உப்பு, தயிர். 250 கிராம் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 2 முட்டை, சக்கரை, எண்ணெய், கேரட், cabbage, ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மிக்ஸ் பண்றது சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. black salt கொஞ்சமாக போடுங்க, அது ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சம் black salt ஒரு 1/2 டீஸ்பூன் black salt. கேசரி கலர் ரொம்ப போடாதீங்க, சும்மா லைட்டாக இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுங்க, 1 ஸ்பூன் போடுங்க. தயிர் 100 கிராம், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் போடுங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் போடலாம், ஒரு 1 ஸ்பூன் போடலாங்க. அதான் இது மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிங்கன்னா, ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக இதில் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறுங்க. அப்போ ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் அப்படியே வைக்கலாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஷவர்மாக்கு தேவையான குபூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா 250 கிராம், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் இதில் விடுங்க, ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளேயும் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேபேஜ், ஆனியன், கேரட்டு சாப் பண்ணி வச்சு அந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்பில் இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ஒயிட் ஒண்டி போடுங்க, எல்லோ போடாதீங்க. ஒயிட் ஒண்டி போட்டுக்கலாம், ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ பிடிக்காது இருக்கும், அதனால ஒயிட்டும் போட்டுன்னு பண்ணலாம். இதுக்கு 2 பல்லு பூண்டு. நம்ம கார்லிக் மயோனைஸ் வேணும்னா நம்ம பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு இதை போட்டுட்டு இப்போ பிளெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்பயுமே பிளெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் அது மாதிரி பண்ணணும். இந்த டைமில் நம்ம இந்த எண்ணெயை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, எண்ணெய் அது கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம்.
இப்போ ஃபுல் blend பண்ணலாம். அது போல் அடிச்சிட்டு பிறகு திரும்ப எண்ணெய் ஊற்றி blend பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஒரு கப் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி blend பண்ணலாம். நம்ம இது நல்லா இப்போது மயோனஸ் நல்லா blend பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இது நல்லா blend பண்ணியாச்சு. ரெடியாகவும் ஆயிடுச்சு மயோனஸ்ஸு. நம்ம கேபேஜ் ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போடலாம். சும்மா ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டால் போதும். ரொம்பலாம் டீப் ஃப்ரையெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப வறுக்காதீங்க, சும்மா லைட்டாக. இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் அது மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, 1 hour ரெஸ்ட் பண்ணி வச்சு அதுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு அதை பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 10 minutes அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். இப்போது இது ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம குப்பூஸ் பண்ணலாம். இப்போது குப்பூஸ்க்கான மாவு ரெடி. நல்லா பஃபியாக வந்திருக்கு. இப்போது இது நம்ம ரோல் பண்ணி நம்ம குப்பூஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பேனில் போடும்போது அப்படி பூரி மாதிரி ஃபுல்லாக பஃபி ஆகாதுக்கிறதுக்கு நம்ம சென்டர் அங்கங்கே இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேனில் போட்டு ஹீட் பண்ணி சுட்டு எடுக்கலாம். எண்ணெய்லாம் விடாதீங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச அந்த சிக்கனில் 1 ஸ்பூன் மயோனஸ் போட்டு ஆனியன், கேபேஜ், கேரட் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மயோனஸ் சாஸோட கேபேஜ், ஆனியன், கேரட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் ஸ்டஃப் இது உள்ள வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெக்சிகன் சிக்கன் ஷவர்மா ரெடி. இதை உங்களுக்கு வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.